இன்னைக்கு வேல்முருகன் அவர்கள் பேசிய காணொளி ரொம்ப வைரலாக வந்துக்கிட்டு இருக்கு. சௌமியா அன்புமணி எங்கே நிற்கிறாங்களோ அங்கே நான் போட்டியிட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் முதல்ல மூத்த அமைச்சர் பேசினார். சில விஷயங்களுக்கு நம்ம பிடித்தரல, அதனால் என்ன பண்ணாங்கன்னா என்னோட தொகுதியை விசிகாவுக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கும் விசிகாவுக்கும் அவ்வளோ ஒற்றுமையாக இருந்தது. என்னை ஒவ்வொரு விசிக தொடர்களும் குறிப்பாக பறைய சமுதாயம் தூக்கி வைத்து கொண்டாடி என்னை சட்டமன்றத்துக்கு அனுப்பியது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆப்ஷனை எடுத்தாங்க, அதுக்கு நான் ஒத்துக்கலை. உடனே இந்த ஆப்ஷனை மாற்றி எங்களுக்குள்ளே சண்டை போட்டோம்னு சொல்லிட்டு இவங்க சதி பண்ணாங்க. சரி, அதில் அண்ணா திருமாவளவன் நிற்கிட்டு சொல்லிட்டு நான் விட்டு விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இதுதாங்க தமிழ்நாட்டில் உலகத்தில் எல்லா இடத்துலையும் வேறுபாடுகள் இருக்குது, எல்லா இடத்துலையும் சண்டைகள் இருக்குது. அது அங்கே தொடர் கதையாக இருக்குது. ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வேறுபாடுகள் வரும், மறையும், போகும். இது மனித இயல்பு. அங்கு இருப்பதெல்லாம் பகைமை, கொலவெறி, இரத்தவெறி. ஏனென்றால் அவனுக்கு கட்டமைக்கின்ற வாழ்க்கை முறை தெரியாது. ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மனிதனுடைய பலத்தை கட்டமைத்தவர்கள், மனிதனுடைய பலத்தை பெருக்கியவர்கள். அதனால் இங்கு எங்கெல்லாம் வேறுபடுகிறது அங்கெல்லாம் ஒரு கட்டத்தில் தானாக மாறிவிடும், மறைந்துவிடும். இப்படிதான் இந்த திமுக சொந்த சமுதாயத்துக்குள்ளே சண்டை போட்டு அவர்களை மோதவிட்டு இரத்தத்தை குடிக்கும் காட்டியறிகள், ஓநாய்கள். தொடர்ந்து மருத்துவர் ஐயா அவர்களையோ பாமகவையோ ஊடகங்கள் பெரும் தவறாக காமிக்கும், பெரும் பத்திரிகைகள் பெரும் தவறாக காமிக்கும், சினிமாக்கள் பெரும் தவறாக காமிக்கும். இது எல்லாம் செகண்டில் லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் பார்ப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் போயிட்டு களத்தில் இல்லைங்க நாங்கள் தப்பு செய்யலை, இல்லைங்க நாங்கள் தவறு செய்யலை, இல்லைங்க நாங்கள்லாம் இதற்காக குரல் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மிஞ்சி போன ஒரு 1000 பேர் சொல்லுவோம். அந்த 1000 பேரில் ஒருத்தன் 2 பேர் ஏற்றுப்போம். ஆனால் ஊடகங்களும் பத்திரிகைகளும் அப்படி கிடையாது. இது முடிஞ்ச உடனே அடுத்து அரசியல் விமர்சனங்கள் வருவோம். அவன் இந்த கட்சி இப்படித்தான், இவர்கள் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி முத்திர குத்துவாங்க. தமிழ்நாட்டில் தொடர்ந்து வன்னியர்கள் மீது அதிகமாக, மற்ற சமுதாயத்தை விட வன்னியர்கள் மீது அதிகமான தாக்குதல் தான் சாதி வெறி தாக்குதல், சாதிய தீண்டாமை தாக்குதல் வன்னியர்கள் தான் நடக்குது. வன்னியர்களுக்கு அடிப்பட்டால் எந்த ஊடகமோ எந்த பத்திரிகை யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் மற்ற சமுதாயம் பாதிக்கப்பட்டால் வன்னியர்கள் தவறு செய்யணும் கூட இவன் இந்த சாதிகார் செஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊடகங்களை பெரிய கட்டமைப்பு செய்து கலைஞர் கருணாநிதியை கைவண்ணம். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுக கட்சியில் பிரேமலதா விஜயகாந்துக்கு 10 சீட்டு கொடுத்தாங்க. வந்த உடனே அந்த அம்மா 6 சீட்டு தெலுங்கு மொழி பேசக்கூடிய அவங்க ஆட்கள் கொடுத்தாங்க. ஒரே ஒரு ஊடகம் கூட, ஒரே ஒரு பத்திரிகையாளர் கூட திராவிடம் பேசக்கூடிய, பகுத்தறி பேசக்கூடிய ஒருத்தரும் கேட்கலையேப்பா. 6 சீட்டு வெறும் நாயுடு சந்தை தரையே. ஏன் சாதி ஒழிப்பு? நீங்கள் விஜயகாந்தெல்லாம் படத்தில் பார்த்துப்பீங்க, பெரும் சாதி ஒழிப்பாக பேசிப்பார் அவர். என்னடா மக்களை பார்க்கணும், மனிதனை பார்க்கணும், சாதிக்கும் மக்களுக்கும் அப்பாற்பட்டுடா, நாங்கள் பத்தப்பமேடா அப்படிலாம் பேசியிருப்பார், வசனம் பேசியிருப்பார். ஆனால் அவங்க யார் கொடுத்தாங்க? 10 சீட்டில் 6 பேருக்கு வெறும் ஒரு மொழி பேசக்கூடிய, தெலுங்கு மொழி பேசக்கூடிய ஆட்களுக்கு. அவங்க நிற்கக்கூடிய இடம் எங்கே தெரியுமா? முழுக்க தமிழர்கள் ஆதிக்கமாக்கக்கூடிய, தமிழ் மொழி பேசக்கூடிய இடத்துல தான் நிற்கிறாங்க அவங்க. விஜயகாந்த் பெரிய வள்ளல், மதுரை நிற்கலாம், கன்னியாகுமரி நிற்கலாம். ஏன்னா இங்கெல்லாம் அறியப்படாத ஊர்கள். இவங்க முழுக்க குறி வைத்து தாக்குவது வட தமிழ்நாடு. அந்த வட தமிழ்நாட்டில் இவங்க மேடையில் என்ன தமிழ் பேசுவாங்க? வன்னியர்களுக்கும் பறையருக்கும் ஆகாது என்று தான் பேசுவாங்க. அப்போது பறைய சமுதாயத்தை நாயுடு சமுதாயம் ஏற்றுக்கொண்டதா, இல்லை ரெட்டியர் சமுதாயம் ஏற்றுக்கொண்டதா, அதை பற்றி பேசினா ஒரு ஊடகமும் பேச மாட்டான். ஏன்னா அவங்க ஊடகத்தை கையெழுத்திருக்காங்க, ஊடகத்தில் இருக்கிறாங்க, அவங்க கத்தியை திருப்பி வச்சுருவாங்க. சரி, இங்கேருந்து போன பறைய சமுதாயம் இன்றைக்கி அதிகமாக ஊடகத்தில் இருக்குது, பத்திரிகையில் இருக்குது. அந்த பத்திரிகையாளர்களாக இருக்காங்க, அரசியல் விமர்சனம் இருக்காங்க, புரட்சி பேசோடு எடுத்துக்கிறாங்க. இவர்கள் என்றைக்காவது ஆமாண்டா நம்ம என்ன எப்போ பார்த்தாலையும் வன்னியருக்கு எதிராகவே பேசுகிறோம், நம்ம என்ன வன்னியர்கள் சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறோம், ஏன் இந்த நாடா சமுதாயம், இந்த ரெட்டியர் சமுதாயம், இந்த தெலுங்கு சமுதாயம் நம்மளை சமமாக பார்க்கல, நம்ம கூட சம்மந்தம் வச்சுக்கல, நம்ம கூட இணக்கமாக இருக்கல அப்படின்னு பேசியிருப்பாங்களா? அவன் வீழ்த்த துடிக்கிறான்,
நம்ம விழுந்துக்கிட்டே இருக்கோம். அதில் பலியாகுவது பறைய சமுதாயம், பழி வாங்கிறது வன்னியர் சமுதாயம். இதைத்தான் நாங்கள் பல வருஷமாக சொல்கிறோம். இன்னைக்கு வேல்முருகன் திமுகவுக்கு வாக்கு கேட்டு 10.7% கிடைக்கும்போது முதல்ல ஆளாக மண்ணள்ளி போட்டது யார் தெரியுமா? வேல்முருகன் தான். அப்புறம் அவங்க கொடுக்குற மற்ற வன்னிய கூட்டமைப்பு CN ராமமூர்த்தி, அதுக்கப்புறம் திமுக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் துரைமுருகன், இந்த வன்னியர்கள்லாம் 10வது குறைக்கி அவங்களும் செய்து வாய்க்கரிசி போட்டாங்க. நம்ம இப்போ எங்களுக்கு ஒரு வழக்கு தான் வன்னியர், எங்களுக்கும் ஒரு வழக்கம் உண்டு. ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு வழக்கம் உண்டு. நாங்கள் கடைசியை குழியை போட போகிறோங்க, முதல்ல பங்காளி முறைகள்லாம் வந்து அதை மண்ணெலாம் போட சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் மண்ணில் போட்டு கும்பிடுவோம், போய் பார்த்துட்டு மண் அள்ளி போடுவோம். அதுக்கப்புறம் மற்ற சொந்தமோ நட்புகளோ அவங்க வந்து மண் அள்ளி போட்டு மூடுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த குழி மூடக்கூடிய ஆட்கள் இங்கே வந்து வெட்டியான்னு சொன்னோடனே அவங்க ஒரு சமுதாயத்தை நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு சமுதாயத்துலேயும் அந்த பழைய ஆட்கள் இருப்பாங்க குழி தோன்றதுக்கு, ஏன்னா அவங்களுக்கு அன்றைக்கி கூலி கிடைக்கும். அப்போது அவங்க கடைசியாக மூட்டு வருவாங்க. அந்த மாதிரி வன்னியர்களுக்கு 10.7% கிடைச்சது. அது முதல் ஆளாக மண்ணள்ளி போட்டது வேல்முருகன், CN ராமமூர்த்தி, அப்புறம் திமுக வன்னியர்கள், அதுக்கப்புறம் ஓட்டு போடாத ஒட்டுமொத்த வன்னியர்கள். திமுக அதிமுக எதுவாக இருந்தாலும் திமுக சொல்லக்கூடிய விஷயத்துக்காக இன்றைக்கி கூட தேமுதிக நிறைய பேர் வன்னியர் இருப்பான். அவனுக்கு கூட மற்ற கட்சிக்கு ஒரு உணர்வு கூட இவங்களுக்கு யாருக்குமே கிடையாது. ஆமாப்பா 10.7% கிடைச்சிருந்தா நம்ம பசங்களும் வேலைக்கு போயிருப்பாங்களே, தப்போ ரைட்டோ நமக்கு கிடைச்சதில்லை, அதுதான் பார்க்கணும். நம்ம அதுக்கு முன்னாடி 20% இருக்குது. அந்த 20% நமக்கு 2% தான் கிடைக்கிது. மீதி 18% வந்து மற்ற சமுதாயத்துன்னு வராங்க. நம்மளுக்கு தனியாக கிடைச்சா நமக்கு நமக்கு அது வேலை கிடைக்குமே, நமக்கு பசங்க படிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சமுதாயங்கள் கண் விழித்து கொண்டு வன்னியன் கூட்டு போடல, அது ஓகே. ஆனால் திமுக வன்னியன், அதிமுக வன்னியன் இவர்களே தேர்ந்தெடுத்து ஓட்டு போடாமல் தோல்வி அடைய வச்சு இன்றைக்கி கடைசியில் தலைமை கூட நம்ம எடுக்கிற முடிவு சரியா அப்படின்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது இந்த மாதிரி மின் யோசனை, முன் அறிவிப்பு இல்லை எதிர்கால சிந்தனைகளில் தான் வந்த வன்னியர்கள் தான். இன்றைக்கு வந்து கதறாத பார்த்தீங்களா, வேல்முருகன் என்னை கண்டுக்கலை, பேசலை, எங்களுக்குள்ளே சண்டை முடிச்சுட்டாங்க. இதப்போ நாமளும் சொல்கிறோம், நீங்கள் அப்படி தானே போனீங்க, அப்படி தான் இருந்தீங்க. அதனால் வன்னியர்கள் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பறை சமயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும் அதிகாரத்துக்காக போட்டி போகிறோம். அந்த அதிகாரத்தில் நாம் பலிகடாக இருக்கக்கூடாது. அவன் ஆண்டுகள் இருக்கான், நம்ம பிணமாக கொண்டிருக்கிறோம். அதை இந்த தேர்தல்களும் தெரிந்து கொள்ள வேண்டும்.